நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை 18/6/2025 அன்றைக்கி நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் மற்றும் நீதியரசர் என் செந்தில்குமார் ஆகிய அமர்வு இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. வழக்கு எண் பார்க்கும்போது கிரிமினல் அப்பீல் நம்பர் 566/2019. இது கிரிமினல் அப்பீல்னும் போது விசாரணை நீதிமன்றமாக மகிழா கோர்ட் கடலூர் வராங்க. மகிழா கோர்ட் கடலூர் கடந்த 26/4/2019 கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து இந்த அப்பீல் ஹைகோர்ட் முன்னாடி வருது. மகிழா கோர்ட்டை இந்த வழக்கை விசாரிக்கும் போது இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, கடந்த 2014 வருஷம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, விக்டிம் கேர்ளையும் அவங்க அம்மாவையும் அப்ரோச் பண்ணி, நான் அரசாங்கம் தர இலவச லேப்டாப்பை உங்கள் பொண்ணுக்கு வாங்கித்தரேன், அது மாதிரி நான் வாங்கி தரணும் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் என் கூட வரணும் லேப்டாப் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட விக்டீம் அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா 2 பேரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் லேப்டாப் வாங்கிறதுக்கு போகிறாங்க. போகும்போது அன்றைக்கி ஏதோ ரீசன் சொல்லி டிலே பண்ணிடுறாரு. அப்புறம் கடலூரில் இருக்க ஒரு விடுதியில் தங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்த உடனே லேப்டாப் வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இது நடுவில் இந்த அக்யூஸ்டுக்கும் இந்த விக்டிம் கேர்ளுக்கும் ஒரு லவ் அஃபேர்ஸ் ஏற்படுது. திருப்பி என்ன ஆகுதுன்னா 3/7/2014 அப்போ இந்த பொண்ணை மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த அக்யூஸ்ட் தனியாக அதே மாதிரி விடுதியில் ரூம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை ஒரு 5 நாள் கிட்ட தங்குறாங்க. 3/7/2014 8/7/2014 வரையும் தங்குறாங்க. இந்த இடப்பட்ட காலத்தில் இவங்க 2 பேருக்குள்ளே பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நடந்ததாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து, அதாவது அரசாங்க தரப்புலேருந்து இந்த அக்யூஸ்ட் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அது மாதிரி ஆகும்போது 8/7/2014 அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணை கூட்டின்னு வீட்டில் விடுறதுக்கு வராரு. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தாண்ட இந்த பொண்ணு கேட்குறா, நான் மேரேஜ் எப்போ பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பையன் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. வார்த்தை ஒன்று போட்டு பிரச்சனை பெருசாகிடுது. அதோட அந்த பையன் அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கட்டையால் அடித்து அந்த பொண்ணோட ஷாலை எடுத்து அந்த பொண்ணோட காலில் கட்டி அந்த ஆற்றுல தள்ளிடுறான். அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே தள்ளிடுறான். இந்த சம்பவம் 8/7/2014 அன்றைக்கி இரவு நடக்குது. பட் ஆனால் இது மாதிரி அந்த பொண்ணை தள்ளிவிட்டு போயிடுறான். தேராஃப்டர் 10/7/2014 தான் அந்த பொண்ணோட பாடி கரை ஒதுங்குது. இதை பார்க்குற வில்லேஜஸ், அதான் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கலில் இருக்க விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட இது மாதிரி ஒரு பொண்ணோட பாடி கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த விஏஓவும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த பொண்ணு பாடியை பார்த்துட்டு உடனே லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் தான் புகார்தாரர். இதில் கொடுக்கும்போது போலீஸும் இந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணை பாடி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு யார் பேரண்ட்ஸ் என்ன இதுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் வராங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பொண்ணு. அதனால் இந்த பொண்ணோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. ஏன்னா பொண்ணு மைனர் பொண்ணில் போஸ்கோ ஆக்ட் வரும், அதுவும் இல்லாமல் இதில் SC/ST ஆக்டும் வரும். அதனால் பொண்ணோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அவங்க அம்மா கொண்டு தராங்க. இது நடுவில் போலீஸ்க்கு என்னென்னா, கண்டுபிடிச்சிருக்க பாடி இந்த பேரண்ட்ஸோட பொண்ணு தானான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும், அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் பிளட் டெஸ்ட் வாங்குறாங்க. பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. வாங்கிட்டு இந்த பொண்ணோட பாடியில் இருக்க டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணுறாங்க. 2ம் கரெக்டாக இருக்குது. இந்த வழக்கு ஒரு SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே வரதுனால இந்த வழக்கை லோக்கலில் இருக்க போலீஸ் விசாரிக்க முடியாது. ஒரு DSP அந்தஸ்தில் இருக்க ரேங்கில் இருக்க ஆஃபீஸை தான் விசாரிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த SI ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கிற ரிப்போர்ட் எல்லாத்தையும் DSP காமிச்சிட்டு இந்த வழக்கு இதுக்கு மேலே நீங்கள் தான் விசாரிக்கணும்னு சொல்லிடுறாங்க. DSPயும் அந்த சம்மந்தப்பட்ட லாட்ஜுக்கு போய்ட்டு அந்த CCTV ஃபுட்டேஜ், எந்த ரூமில் தங்கியிருந்தாங்க, அங்கே என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த வழக்கில் 24 விட்னஸை எக்ஸாமின் பண்ணுறாங்க. 24 சாட்சியை விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி 54 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், அப்புறம் 37 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறாங்க. அந்த CCTV ஃபுட்டேஜ்,
இதெல்லாம் போட்டு 37 டாக்குமெண்ட் மார்க் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் முக்கியமாக விட்னஸ்ன்னு யார் யாரை விசாரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஓவை ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க. அந்த விஓ தான் சொல்கிறார், இது மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனேன், இந்த மாதிரி அந்த பொண்ணோட பாடி இருந்தது, நான் தான் போலீஸில் புகார் கொடுத்தேன், என் முன்னையில் தான் அந்த பிரேதத்தை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்க 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு, ஆமாம் இதில் இருக்கிறது என் பொண்ணு தான், கூட இருக்கிறது அந்த அக்யூஸ்டு தான் சொல்லிட்டு கரெக்டாக அடையாளம் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர், அந்த கெஸ்ட்டு, அந்த விடுதி மேனேஜரும் வந்துட்டு சாட்சியாக இருக்கார். அவரும் சொல்கிறார், ஆமாம் இந்த பையன் அந்த பொண்ணை வந்து எங்கள் விடுதியில் தங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழக்கு ஒரு போஸ்கோ வழக்குன்றதுனால இந்த அக்யூஸ்டோடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை டாக்டர் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாரு. அதாவது வந்து இந்த பையன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லை, இவன் வந்து உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதியான நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அந்த டாக்டரையும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வழக்கு வந்து SC/ST ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கிறதுனால இந்த வழக்கில் வந்து விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி, எஸ்ஐ, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லோரையும் விசாரிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து அதோட இந்த வழக்கில் வந்து இந்த பையன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை செக்ஷன் 302 IPC, அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 6 ஆஃப் போஸ்கோ ஆக்ட் கீழே வந்துட்டு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் செக்ஷன் 364 வந்து 7 வருஷம் தண்டனை. அப்புறம் 201 IPC, அதான் வந்துட்டு இவன் வந்து அந்த பாடியை மறைச்சான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5 வருஷம் ரெட்டை ஆயுள் தண்டனை. அப்புறம் வந்து மொத்தமாக ஒரு 12 வருஷம் வந்து தண்டனை கொடுத்துட்றாங்க 2019. இந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறான், இதை எடுத்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறப்பல அப்பீல் வந்து கிரிமினல் அப்பீல் 566/2019 ஃபைல் பண்ணுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி போஸ்கோ ஆக்டை பொறுத்தவரையும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரையல் கோர்ட், விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் வந்து ஹைகோர்ட் வந்து தலையிட மாட்டாங்க. பட் ஆனால் இந்த வழக்கில் நீதியரசர் MS ரமேஷ் மற்றும் நீதியரசர் N செந்தில்குமார் என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கில் நிறைய குறைபாடு இருக்குது, விசாரணை வந்து ஒழுங்காக நடத்தலைன்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் ஃபைல் பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பையன், அந்த அக்யூஸ்ட் வந்து அந்த பொண்ணை வந்து 8/7/2014 அன்றைக்கி தாக்கி அவனை அந்த பொண்ணை தள்ளி விட்டதா, அதாவது வந்துட்டு அந்த ரிவரில் தள்ளி விட்டதாக வந்து ப்ராசிக்யூஷன் அரசு தரப்புலேருந்து குற்றம் சாட்டுறாங்க. பட் ஆனால் அந்த பாடி கிடச்சது 10ஆம் தேதி, 10/7/2014. பட் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி கிடச்சதுலேருந்து 5 நாள்லேருந்து 9 நாளுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் கொலைக்கான காரணம்னு பார்க்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் அந்த பொண்ணு செத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக இருக்குது, அந்த பொண்ணுக்கு எந்த ஆல்கஹாலும் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து எந்த பாய்சனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8ஆம் தேதி இந்த பையன் அந்த பொண்ணு நிஜமாகவே அடித்து தள்ளியிருந்தா அதுக்கு முன்னாடி எப்படி 5 நாளுக்கு ஒரு 9 நாள் முன்னாடி வந்து அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு மிஸ் ஆனது வந்து 3/7/2014, அதாவது 3/7/2014 8/7/2014 வரையும் அந்த அக்யூஸ்ட் கூட ஸ்டே பண்ணதா அரசு தரப்பில் வந்து குற்றம் சாட்டுறாங்க. பட் ஆனால் ஒரு 3/7/2014 தொலைஞ்சி போன பொண்ணு, அதாவது மிஸ் ஆன பொண்ணு, இது மாதிரி என் பொண்ணு மிஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இது கோர்ட்டு கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்குது. இதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணும் அந்த அக்யூஸ்டும் வந்து லவ் பண்ணதுனால மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த வழக்கில் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அதாவது வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு வழக்கில் வந்து இவர் தான் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யாரெல்லாம் விட்னஸ் இருக்காங்களோ அவங்கள வச்சு, அதாவது அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த விடுதி மேனேஜர், இவங்க எல்லாரையும் வச்சு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணியிருக்கணும். இவங்க தான் உங்கள் விடுதிக்கு வந்தாங்களா, இவங்க கூட தான் நீங்கள் லேப்டாப் வாங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும், இந்த பையனும் இந்த பொண்ணும் தான் வந்துட்டு இறந்த பொண்ணும் தான் உங்கள் விடுதிக்கு வந்தாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த மேனேஜர்கிட்டையும் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இந்த வழக்கில் வந்து அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடும் பண்ணல. பட் ஆனால் அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணையும் அந்த பையன், அந்த அக்யூஸ்டியன் தான் கடைசியாக பார்த்த விட்னஸ் வந்து இந்த 24 பேரில் இருக்காங்க. 9ஆவது நம்பர் விட்னஸ் வந்து பார்த்துருக்காரு. 9ஆவது தான் அந்த கோர்ட்டில் வந்து சாட்சியை சொன்ன நபர் வந்து பார்த்துருக்காரு. அதனால் வந்துட்டு இந்த பையன் வந்து எந்த தப்பும் பண்ணலன்னா எதுக்கு அந்த பாடியை வந்து டிஸப்பியர் பண்ணணும், அதனால தான் கீழ்கோர்ட்டை வந்து கரெக்டாக வந்துட்டு செக்ஷன் 201 IPC கீழே 5 வருஷம் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
பட் ஆனால் அந்த அக்யூஸ் தரப்பில் அப்பியரான அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரில் கடைசியாக பார்த்த சாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க குறுக்கு விசாரணையில். அதான் வந்துட்டு இந்த அக்யூஸ்டை வந்து 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததாகவும், 4.5 வருஷம் கழித்து அப்போ தான் நான் பார்க்குற மாதிரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கள கரெக்டாக அன்றைக்கி நைட் எப்படி இந்த பையன் வந்து ஐடென்டிஃபை பண்ணான், அந்த PW9 வந்து ஐடென்டிஃபை பண்ணான், அதனால் இது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடுவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அது அவ்வளோ கிளியராக இல்லை. அந்த பொண்ணுக்கு இறந்த பொண்ணு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஸ்டாப்ளிஷும் பண்ணல. அதுவும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸுக்கு கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக போடுற 65B எவிடன்ஸ் ஆக்டில் போடுற சர்டிஃபிகேட்டும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து ஆல்ரெடி வந்து லேப்டாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அந்த அக்யூஸ்ட் கூட்டிகிட்டு போயிருக்கான். அதே மாதிரி அந்த அக்யூஸ்ட் வந்து திருப்பி அமைச்சிருக்காங்க, அந்த லேப்டாப் கிடைக்கிறது டைம் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போவும் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நடந்ததாக வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மா தரப்புலேருந்தும் ப்ராசிக்யூஷன் தரப்புலேருந்தும் சொல்கிறாங்க. அது மாதிரி நடந்திருந்தால் ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த அக்யூஸ்ட் வந்து உங்கள் அம்மாவும் பொண்ணையும் நிம்மதியாக வீட்டுக்கு அமைச்சிருக்க மாட்டான். ரெண்டாவது 3/7/2014 அந்த பொண்ணை வந்து திருப்பியும் அவன் லவ் அஃபேர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போது கண்டிப்பாக ஏதாவது மிரட்டியிருப்பான் அவங்க ஃபேமிலியை. பட் ஆனால் அது மாதிரி இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கில் வந்து செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸை ப்ராசிக்யூஷன் சைட் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கிலேருந்து அந்த அக்யூஸ்டை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த வழக்கோட விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.